சாதிவாதிகள் மதவாதிகள் இருக்கிறாங்க. அவன் எப்படி வந்து எளிய மக்கள் விடுதலையை பேச போறான்? அவங்க ஆட்சியாளர்கள் எப்படி இந்த எளிய மக்களுக்கான பேச போறாங்க? அப்ப நம்ம ஓட்டு போடும்போது சும்மா வந்து மைக்கு பிடிச்சு உடனே நான் ஊழல் இருப்பேன், சாதியை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு அழகழகா மேஜிக் திரையுலகில் பேசுறவங்களை நம்பி இன்னைக்கு நம்ம உடனே ஓட்டு போட்டோம். அந்த ஓட்டு தான் மிகப்பெரிய பவரு. அந்த ஓட்டு நம்ம போட்டு ஒரு ஜனநாயகவாதி இந்த நாட்டுடைய முதலமைச்சரோ இந்த நாட்டுடைய பிரதமராகவோ இந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தாங்கன்னா அது மாற்றக்கூடிய சக்தியா மாறும். இன்று இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் இங்க அந்த நீட்டுக்காக ஒரு வலிமையான ஒரு குரலாவே அவர் நிக்கல. நீட்டுக்காக அவர் நாங்கள் வந்து நீட்டை நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு ஒரு அந்த மாணவர்களுக்குள்ளாக ஓட்டு வாங்கிக்கினேன். நீங்கள் நீட்டு எதிராக வடிவே நிற்கல. அவர் யாருன்னா நேரடியாக மோடி RSS உடைய மோடி எப்படி ஓபிசி சமூகத்தில் நின்று ஒரு பேருக்காக மோடியை வச்சு அந்த ஓபிசி மக்களுக்கு எதிராக பேச வைக்கிறது தான் மோடி. அதே போலதான் விஜய் போன்ற ரசிகர் பண்பு அந்த ஓபிசி மக்களுக்கு எதிரான இருக்கக்கூடிய ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் இருக்கக்கூடியவர்களே விஜய் போன்ற ஆட்களை வைத்து இவங்களுடைய சித்தாந்த அடிப்படையில் இவங்க வேலை செய்யறாங்க. நேரடியாக வந்து விஜய் வந்து அவர் பார்ப்பனத்துடைய கைக்கூலியாகவும் RSS உடைய கைக்கூலியாகவும் பிஜேபி உடைய கைக்கூலியாக வேலை செய்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாருடைய கொள்கை தலைவரை மட்டும் வைத்துக் கொண்டு தன்னுடைய ஓட்டுக்காக மட்டும் அவர் பயன்படுத்துகிறார். சேலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் கால் மேல் கால் போன்ற சிலைகள் வைக்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் கொள்கை தலைவராக இருக்கிறாரு. ஏன் அவர் வந்து அந்த சிலையை போய் இவர் திறந்து வைக்கலாம்? முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பல சிலைகள் 2-3 சிலைகளை அவர்கள் திறந்து வச்சார். இவர் போயிட்டு அந்த இடத்துல கொள்கை தலைவர் சொல்லி அங்க இருக்கிற விஜய் கட்சியினுடைய MLA MP மாவட்ட MLA அங்கிற மாவட்ட செயலர்களை வரவழைத்து அவர் சிலை திறந்திருக்கிறார்ல, அவர் கொள்கை தலைவர் தானே. அப்ப இவர் வெறும் புரட்சியாளர் அம்பேத்கரை வந்து தேவைக்கு மட்டும் பயன்படுகிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் போட்டோ காட்டினா நாங்கள் முதல்ல ஓட்டு போட்டுருவோம். புரட்சியாளர் மோடி எங்கேயும் போய் அம்பேத்கர் போட்டுக்கிறாரு, அம்பேத்கர் கால் விடுறாரு. அதுக்கான நமக்கான தலைவர்களாக இருக்க முடியாது. அவங்க செயல்படிவும் இந்த சமூகத்துக்காக எப்படி இயங்குறாங்கன்னு பொறுத்துதான் அவங்களை நம்ம ஆதரிக்க முடியும். 8 அமைச்சர்ன்றாங்க. 8 அமைச்சர் அதாவது எப்படின்னா சாதிவாதிகள் அப்படிதான் எங்க ஆளுங்க ஒரு அமைச்சர் இருக்கிறாப்பா அவ்வளவுதான். அந்த சமூகத்துக்கு ஓபிசி சமூகத்துக்கோ அந்த எதுவும் செய்யறவங்க பண்ணல. அப்ப எங்கால அமைச்சிருப்பா எங்கால அமைச்சர். ஆனா அவன் ஒண்ணுமே செய்ய மாட்டான். கேட்டா எங்க ஊர்ல ஒருத்த MLA MP அமைச்சர் எனக்கு ஜாதிக்காரன் அவ்வளவுதான்ப்பா.